அப்படியே அதை பார்த்துட்டே வாங்க. ஒரு பெரிய கான்செப்டை சொல்றேன், நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அதாவது இது ஒரு செயின் ரியாக்ஷன், அதாவது கட்டுப்பாடற்ற தொடர்வினை. இது யுரேனியம் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல இதான் நடக்கும், அணுகுண்டுலேயே தான் நடக்கும். தம்பி நல்லா நாம வச்சுங்க, இது ஒரு அணு, இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு தனிமம். அதாவது இந்த உலகத்துல இருக்கிறதா நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, நம்ம உடம்புல இருக்கிறதா உலகத்துல இருக்கு. நிறைய அணுக்கள் இருக்கு. அணு உடைச்சோன்னா அளப்பற்கரிய அளவுக்கு ஆற்றல் வரும். அதான் நம்ம உடம்பு ஃபுல்லா இருக்கு. பாருங்க, இது நியூட்ரான் ஜீரோ, இது ஒண்ணுமே கிடையாது, சார்ஜே கிடையாது. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் கிடையாது, நெகட்டிவ் சார்ஜ் கிடையாது. நல்ல கவனிச்சுட்டே வரணும். இந்த சார்ஜே இல்லாததுதான் யுரேனியத்தை அடிக்குது. யுரேனியம் பாருங்க, உங்க வீட்டுல இப்ப லைட் பாக்குறப்ப வருதுல, இப்ப கல்பாக்கத்துல கூடங்குளத்துல அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அதான் நடக்குது. இந்த 92 யுரேனியம் 235 அடிக்கிறதுக்கு ஒரு சார்ஜ் இல்லாதது அடிக்குது. இதுதான் ஒட்டையுது பாருங்க. ஒட்டையும் போது 3 நியூட்ரான் வருது பாருங்க, 1 2 3 வருது பாருங்க. அப்படின்னா ஒரு நியூட்ரான் அதாவது ஒன்னு தொடக்கிட்டேன்னா, இனிஷியேட் பண்ணிட்டேன்னா, அதாவது தொடங்கினா அடங்க கூடாது, அது கண்டினியூஸா போயிட்டே இருக்கும், செயின் மாதிரி போயிட்டே இருக்கும், தொடச்சா நடந்துட்டே இருங்க பாருங்க. 3 நியூட்ரான் திரும்ப அந்த 3 எதை போய் அடிக்குது பாருங்க. 3 92 யுரேனியம் 235 அடிக்குது பாருங்க. திருப்பி இந்த 3ல இருந்து இந்த ஒரு யுரேனியத்துல மறுபடியும் 3 நியூட்ரான் பாருங்க. மறுபடியும் 3 பாருங்க, மறுபடியும் 3 பாருங்க. மறுபடியும் அந்த ஒன்னு போய் என்ன பண்ணுது, ஒரு 92 யுரேனியத்தை அடிக்குது. அப்படின்னா நல்லா நாம வச்சுக்கோ, எத்தனை யுரேனியத்தை அடிக்குது பாருங்க. இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இது ஒன்னு தான். இந்த 1 3வது 3 இங்க பாருங்க, 3 6 9வது. இதுக்கப்புறம் அப்படியே தொடர்ச்சியா போயிட்டே இருக்கும். அப்படின்னா ஒரு விஷயத்தை தொடங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடங்க கூடாது. எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது, என்ன நோட்ஸ் எடுக்கிறது, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதாவது சிலபஸ் டவுன்லோட் பண்ணி அடிச்சு தூக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப டைம் நடக்காது. அப்படியே உடனே நடக்கும். ஸ்பாட்டு பாருங்களேன். ஹிரோஷிமா நாகசாகி மேல போட்டோம்னா அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், கட்டுப்பாடற்ற அணு. இது சயின்ஸ், அறிவியல், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஒன்று என்ன சொல்லி கொடுக்குது, இப்ப உனக்குள்ள அளப்பக்கரிய ஆற்றல் இருக்கு. எப்படி இருக்குன்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி 92 யுரேனியம் 235 இது ஒண்ணுமே இல்லை, சும்மா தான் இருக்கும். அதுக்கு எனர்ஜியே இல்லை, உள்ள இருக்கு. ஆனா யார் கொண்டு வர வேண்டியது இருக்கு, ஒரு நியூட்ரான் கொண்டு வர வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி யாராவது ஒன்னு தொடங்கி இருப்பாங்க, இல்ல நீயே ஒன்னு தொடங்கி இருப்ப. அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தொடர்வினையா மாறி அல்லப்பற்கரிய ஆற்றல் உரு பண்ணி, இங்க பாருங்க, நீ இதோட நிறுத்த கூட அடுத்தது உருவாகணும். நீ தான் உன்ன பண்ணிக்கணும். பாரு, ஒரு டைம் உன்ன தம்பி படிப்பா, வாப்பா, ராஜாப்பா எழுப்பிட்டே இருப்பா. ஒரு நாள் எந்திரம், எல்லா நாளும் எந்திரணும். ஒன்ஸ் 10 மணி நேரம் படிச்சுன்னா தொடச்சா 10 மணி நேரம் படிக்கணும். அப்படின்னா உனக்கு இனிஷியேட் ஆயிடுச்சுன்னா, தொடங்கிடுச்சுன்னா, வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீ தான் உன்னை மல்டிபிள் பண்ணிக்கணும். இது அறிவியல் ரொம்ப அழகா சொல்லி விடுது. செம்ம சூப்பரான வினைங்க பாருங்க. அப்படியே இந்த இமேஜ்ல உங்களுக்காக போர்ட்ல எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுவே கொஸ்டின் தான் எக்ஸாமுக்கு. அதனால வாழ்க்கையில எக்ஸாமுக்கு வாட் எவர் திங் இந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டு சேஞ்ச் ஆகும், கட்டுப்பாடற்ற தொடர்பினையா வாழ்க்கையில முன்னேறுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். நன்றி.